ஓடட்டும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை வல்லமை. ஆண்டவரே, என் ஜனத்தின் மேலே உம்முடைய ஜெயமே ஜீவ சுவாசத்தின் காற்று ஊதுவதாக இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினாலே ஜீவ வல்லமை, ஜீவ வல்லமை. செத்த ஆவியெல்லாம் ஓடட்டும். ஓ ரிபா லபா ரபா 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 ரிபா ரிபா. ஓ ரகா ரலா ரபா 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 ரபா. நன்றி 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 ஆண்டவரே. ஓ ரகா ரலா ரபா 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 ரபா. நன்றி. சபையே எழும்பு எழும்பு எழும்பு. கர்த்தாவே, உம்முடைய மேக ஸ்தம்பம் ஓடட்டும், அக்னி ஸ்தம்பம் ஓடட்டும். அடிமைகளை மறைக்கிறீர் வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்படியே அமரலாம். நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய கூட்டம். ஏதோ இந்த உலகத்தாரை போல வெடி விட்டு டம்மு டும்மனு ஜனங்களை அதிர பண்ணி ஒரு மாதிரி வித்தியாசமான ஆக்டிங் பண்ணுற கூட்டம் அல்ல. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய கூட்டம். சொல்லுங்கள், நம்ம தான் நடமாடுகிற ஆலயம். சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்மளாம் யார்? நடமாடுகிற ஆலயம். யாரும் போக வேண்டாம், இந்த வாரம் இங்கே இருந்தால் போதும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று என்ன செய்யணும்? நாம் விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்கள் அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நாம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. அல்லேலூயா. சார், இந்த நாளில் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான சத்தியம். ஆண்டுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிச்சீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்துக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் பாத்திரவான்களாக மாறுவீங்க. கவனிக்கணும், வசனத்தை கவனிக்கணும். இங்கே ஒரு வசனம் வாசித்தோம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அடுத்ததாக ஆபேல் மேகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனை உன் ஸ்தானத்தில் என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது தாவீது ராஜா வயசு சென்று மரண படுக்கையில் படுத்திருப்பார். அந்த 1 ராஜாக்களை படிச்சீங்கன்னா 1ஆம் அதிகாரத்திலேயே தாவீதை குறித்தும் சாலமோனை குறித்தும் நம்ம வாசிக்கிறோம். தாவீதுக்கு பதிலாக சாலமோனை என்ன செஞ்சாங்க? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் பைபிளில் படிச்சீங்கன்னா ராஜாக்களுடைய சரித்திரம் வரும். சாலமோன், தாவீது, சாலமோனுக்கு பிறகு ரெகபோயாமுக்கு பிறகு அபியாமுக்கு பிறகு ஆசாவுக்கு பிறகு யோசபாத் என்று சொல்லி இப்படி
ராஜாக்களை குறித்தே வரும். 2 ராஜாக்களுக்கு நம்ம வரும்போது அங்கே எலியா எலிசா என்ற சரித்திரம் ஆரம்பிக்கும். எலியா எலிசா என்ற தேவனுடைய மனிதர்களை குறித்து சரித்திரம் ஆரம்பிக்கும். முதல்ல பார்த்தோம், 1 ராஜாக்களை வாசிச்சோம்னா ராஜாக்களை என்ன செய்கிறாங்க? ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாங்க. இங்கே 2 ராஜாக்களுக்கு வரும்போது அங்கே ஒரு ராஜாவை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அபிஷேகம் பண்ண சொல்கிறார் ராஜாவாக. அடுத்தது இங்கே பாருங்க, எலியாவின் ஸ்தானத்தில், எலியா தீர்க்கதரிசியின் ஸ்தானத்தில் என்ன செய்ய? ஓன் ஸ்தானத்தில் ஆபேல் மேகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி எலியாட்ட ஆண்டவராகிய கர்த்தர் பேசுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எலியாட்ட யார் பேசுகிறா? கர்த்தர் பேசுகிறார். ஓன் ஸ்தானத்தில் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கவனிங்க, ஸ்தானம், ஒன் ஸ்தானம். இப்போ ஒரு பெரிய தொழிற்சாலை கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் ஒரு மேனேஜர் இருக்கார். அந்த மேனேஜர் இருந்து அந்த காலங்கள் முடிஞ்சு அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஸ்தானத்திலிருந்து விலகி இன்னொரு ஸ்தானத்துக்கு போகிறார். இன்னொரு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார். அவர் எப்போது இருந்த மேனேஜர் இருந்த அந்த பதவிக்கு இன்னும் ஒருவர் என்ன செய்கிறாரு? ஸ்தானத்துக்கு பதவிக்கு வர்றார். அல்லேலூயா. ஒரு மேனேஜர் மாறி இன்னொரு மேனேஜர் என்ன செய்கிறார்? புதுசாக வந்து பதவிக்கு வேலைக்கு வர்றார். இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க? அந்த மேனேஜர் இருக்கும்போது இந்த கம்பெனி என்ன செஞ்சிச்சு? இவ்வளோ தூரம் வளர்ந்துச்சு. இப்போ புதுசாக ஒரு மேனேஜர் கம்பெனிக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? வந்திருக்கிறாரு. இவர் அவரை விட என்ன செய்வார்? மேலா என்ன செய்வார்? கம்பெனியை வளர பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஜனங்கள் அடுத்தது அந்த கம்பெனி முதலாளி வேலைக்காரவங்களாம் என்ன செய்வாங்களாம்? எதிர்நோக்கி இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது மாதிரி தான் எலியாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, ஓன் ஸ்தானத்தில் உனக்கு பிறகு என்ன செய்ய? ஆபேல் மேகோலா ஊரானாகிய எலிசாவை என்ன செய்ய? ஓன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு. இது மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஓடி ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை, ஊழியத்தை என்ன செஞ்சாரா? நிறைவேற்றினார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓட்டத்தை முடித்து அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகம் போகிறதுக்கு முன்னாடி அவர் ஸ்தானத்தில் என்ன செய்கிறாரு? 12 அப்போஸ்தலர்களை, சீசர்களை என்ன செய்கிறாரு? நியமித்து, நான் விட்டுட்டு போன இந்த ஊழியத்தை, நான் செய்த இந்த வேலையை நீங்கள் என்ன செய்யணும்? ஏன் ஸ்தானத்திலிருந்து என்ன செய்யணும்? இந்த வேலையை செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை என்ன செய்வான். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவரை பார்க்கிலும் அவருடைய நாமத்தினால் என்ன செய்வாங்களா? பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ நம்ம எல்லாருமே யாருடைய ஸ்தானத்தில் இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் இருக்கிறோம். அவர் போல் அல்ல, அவருடைய ஊழியத்தை, அவரை விசுவாசிக்கிற விசுவாச வாழ்க்கையில் அவருடைய ஸ்தானாதிபதிகளாக அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய வேலையை, பதவியை என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொண்டு செய்வதற்காக நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. சொல்லுங்க முகத்தை பார்த்து. இயேசு கிறிஸ்து இருந்த ஸ்தானத்தில்
நம்மளை இந்த புதிய ஏற்பாட்டில் என்ன செஞ்சிருக்கிறாரு? நியமித்திருக்கிறார். யார் யாருக்கு விளங்குது தம்பி? மனசிலாகுதா? புரியுதா? கண்ணை பொத்தக்கூடாது, கண்ணை பொத்தக்கூடாது. ஃபேன் ஓடத்தான் செய்யும், கண்ணை பொத்தக்கூடாது. இப்போ நம்ம யாருடைய ஸ்தானத்தில் இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துனுடைய, இயேசு கிறிஸ்துவா அவரா அல்ல, அவர் செய்த வேளையில் இயேசு பரலோகம் போயிட்டாரு. அவர் விட்டு சென்ற அந்த பதவியை அந்த வேளையில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளை எல்லாரையும் தேவன் அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மளை எங்கே பாருங்க, தம்முடைய பிதாவுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமா ஆக்கினார். புரியுதா? இப்போ நாம கர்த்தருடைய அவருடைய ஸ்தானாதிபதிகள். புரிஞ்சவங்க கை தட்டுங்கம்மா. அப்போ புரிஞ்சவங்க அவருடைய ஸ்தானாதிபதிகள். எலியாட்ட சொல்றாரு, ஓன் ஸ்தானத்தில் ஆபேல் மேகோலா ஊரானாகிய எலிசாவை என்ன செய்ய அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை அவர் ஸ்தானத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு? ரட்சித்து பாவங்களை கழுவி அநேகருக்கு பரிசுத்தாவியை கொடுத்து அவருடைய ஸ்தானத்தில் அவர் இருக்க வேண்டிய சிங்காசனத்தில் சேரில் நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உட்கார பண்ணியிருக்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ ஓரளவு விளங்கிச்சா? சொல்லுங்க. கையை வசதி ஆண்கள் பகுதியில் கையை வசதிங்க. விளங்கிச்சா? அல்லேலூயா. ஆமாம், நம்மளை எல்லாரையும் சும்மா அழைக்கல. கிறிஸ்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை போல இருக்கிறான், கிறிஸ்துவை போல இருக்கிறான். கிறிஸ்து அவன். அவனை நம்மளை பார்க்கும் போதெல்லாம் உலகம் யாரை பார்க்குது? இயேசுவை பார்க்குது. கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த 2 ராஜாக்களுக்கு வரும்போது அபிஷேகத்தை குறித்து படிக்கணும். அபிஷேகம், பிரைஸ் தி லார்ட். அபிஷேகத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது யாரை சொல்றாரு ஆண்டவர்? எலியாட்ட ஊரை சொல்றார். ஆபேல் மேகோலா. ஆபேல் மேகோலா என்றால் இங்க பாருங்க, அது எப்படிப்பட்ட இடமா? நடனத்தின் புல்வெளி. அந்த ஊருக்கு பேர் நடனத்தின் புல்வெளி. செழிப்பான இடம், செழிப்பான இடம். ஆபேல் மேகோலா என்ற என்ன அர்த்தம்? நிமிருங்க தம்பி, நிமிர்ந்து பார். ஆபேல் மேகோலா என்றால் நடனத்தின் புல்வெளி. நடன கழிப்புன்னு வைங்கள, நடன கழிப்புள்ள புல்வெளி. அப்படின்னா அந்த ஊர் எப்படி இருக்குமா? செழிப்பா இருக்குமா, எங்கு பார்த்தாலும் பசுமையா இருக்குமா. ஆபேல் மேகோலா ஊருக்கு போனா எப்பேற்பட்ட பஞ்சாயத்தை என்ன செஞ்சிருவான்? தீர்வாயிருமா. செழிப்பான இடம், புல்வெளி நிறைந்த இடம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நடன கழிப்பும் நிறைந்த ஒரு இடம். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஊருக்காரர் தான் யாரு? எலிசா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஊரில் பிறந்தவர் தான் யாரு? எலிசா. இப்போ நம்ம இருக்கோம்ல, பாம்பன், அக்கா மடம், தங்கச்சி மடம், ராமேஸ்வரம், இந்த மாதிரி. அல்லேலூயா. அந்த ஆபேல் மேகோலா என்ற ஊரில் பிறந்தவர் தான் யாரு? எலிசா. வாயத்திறங்க. எலிசா. சொல்லுங்க எலிசா. எலிசா. சொல்லுங்க அல்லேலூயா. கவனிங்க, அவங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? பேரு குறிப்பிடல. சாப்பாத்தின் குமாரன். சொல்லுங்க அல்லேலூயா. சாப்பாத்து என்றால், நல்லா கவனிங்க, எலிசா அப்பா பேரு சொல்லப்படலை. சாப்பாத்து என்றால் ஆளுநர் என்று அர்த்தம். ஆளுநர். சொல்லுங்க ஆளுநர்னா, அதாவது யோசேப்பு எகிப்துக்கு ஆளுநராக போனார் பாருங்க,
அது மாதிரி அந்த ஆபேல் மேகோலா ஊருக்கு எலிசாவின் தகப்பனார் ஆளுநர், பெரிய பண்ணையார், ஏகப்பட்ட ஆடு மாடுகள், ஏற்கலப்பைகள், விவசாய நிலங்கள், ஒரு செழிப்பான ஊருக்கு ஆளுநர் பண்ணையார் தான் இந்த எலிசாவின் தகப்பன். சொல்லுங்க அல்லேலூயா. எலிசாவின் தகப்பன் யாரு? ஆளுநர். அழுகிறவர் இல்லை, ஆளுநர், பெரிய பண்ணையார்னு வைங்க. இவருடைய குமாரன் தான் யாரு? எலிசா. நல்லா கவனிங்க. இவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, பசியோ பட்டினியோ எதுவும் இல்லை. எல்லாம் அந்த ஊர்லேயே முக்கியமான குடும்பம். பெத்லகேமில் எப்படி போவாஸ் குடும்பம் செழிப்பான குடும்பமோ, பெத்லகேமில் எப்படி ஈசாயின் குடும்பம் செழிப்பான குடும்பமோ, அதுபோல இந்த ஆபேல் மேகோலா என்று சொல்லப்பட்ட ஊரில் இந்த எலிசாவின் தகப்பன் அவர்களுடைய குடும்பம் செழிப்பானது. சொல்லுங்க அல்லேலூயா. 12 ஏறு மாடுகளை பூட்டி பாருங்க, வருஷப்படுத்தி நிலத்தை உழுகிறவர், ஏகப்பட்ட வேலைக்காரவங்க ஜனங்க. இவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் பேர் தான் எலிசா. இந்த எலிசா இங்கே அவர் தான் எலியா. சோத்திரம். இஸ்ரவேலில் யார் இருக்கா? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு எலியா இருக்கிறார். இவரை குறித்து எலிசா கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கார். எலியா ஜெபம் பண்ணாரு, வானம் என்ன செஞ்சிருச்சு? மழை பெய்யாம அடைக்கப்பட்டுருச்சு. எலியா திரும்ப கர்மேல் பர்வதத்தில் இடிந்து போன பலிபீடத்தை கட்டினாரு. அங்கே பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி ஜெபம் பண்ணாரு. அப்பொழுது பரலோகத்து வானத்திலிருந்து என்ன இறங்கிச்சு? அக்கினி இறங்கிச்சு. அக்கினி இறங்கி பலிபீடத்தில் இருந்ததெல்லாம் பட்சித்து போட்டது. பாகால் தீர்க்கதரிசிகள் எசபேலின் பந்தியில் விருந்து சாப்பிட்ற 400 தீர்க்கதரிசிகள், பூசாரிகள் 850 பேரையும் இந்த எலியா என்ன செஞ்சாரு? ஆற்றங்கரைக்கு கொண்டு போய் வெட்டி போட்டார். பெரிய தீர்க்கதரிசி, வல்லமை உள்ளவன், பக்தி வைராக்கியம் உள்ளவன் இந்த எலியா. திரும்ப இந்த எலியா கர்மேல் பர்வதத்தில் ஏறி ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணா 3 ஆண்டுகள் பஞ்சமா மழை இல்லாம இருந்த தேசம் எலியாவின் ஜெபத்தை கேட்டு மறுபடி மழை பெஞ்சது. இதையெல்லாம் யாரு கேள்விப்படுறா? எலிசா. இஸ்ரவேல் நாட்டான்ல தன் தீர்க்க தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. என்ன சொத்து, என்ன ஐஸ்வர்யம், என்ன ஏர்மாடு, என்ன எங்கள் அப்பா எவ்வளவு ஆளுநராக இருந்தாலும், எவ்வளவு பண்ணையாராக இருந்தாலும், எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் எல்லாம் பூமிக்குரியது தானே, எல்லாம் பூமிக்குரியது தானே. அப்போ எலியா மேலே இருக்கிற அந்த ஆவியின் வரங்கள் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நான் எலியாவை பார்க்கல, என்ன செய்யணும்? வல்லமையா ஊழியமன். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள விசுவாசிகளுக்கு நான் ஒரு பெர்க்மான்ஸ் மாதிரி ஆயிடணும், நான் ஒரு தினகர மாதிரி ஆயிடணும். அதனால தான் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரசங்க நேரத்தில், சில பாடல் நேரத்துலலாம் சில ஊழியக்காரங்க மாதிரியே பாட்டு படிப்பாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தா பெர்க்மான்ஸ் மாதிரி இப்படி தலையெல்லாம் என்ன செய்வாங்க? அப்படி தூக்கி விடுவாங்க, இப்படிலாம் செய்வாங்க. என்ன ஆசைன்னா பெர்க்மான்ஸ் மாதிரி ஆயிடணும், மோகன் சிலாசன் மாதிரி ஆயிடணும். இப்படி பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பார்த்து நானும் அவரை போல் என்ன செய்யணும்? ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆசை. அந்த ஆசையில் சில பேரை ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? தெரிந்தெடுத்து அவங்கள பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பாருங்க,
எலிசாவுக்கு அந்த ஆசை. அந்த ஆசையில் ஒவ்வொரு நாளும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கார். எலியா மேலே இருந்த அந்த வரங்கள் எனக்கு என்ன செய்யணும் வேணும், அது ரெட்டிப்பாக என்ன செய்யணும் வேணும். இவர் யார், எந்த எப்படிப்பட்ட குடும்பம் என்ன சொல்லுங்க? ஐஸ்வர்யவானுடைய குடும்பம், கோடீஸ்வரனுடைய குடும்பம், ஊருக்கே அவங்க பெரிய குடும்பம், பெரிய ஒரு ஆளுநர் பண்ணையாருடைய குடும்பம். அப்படி குடும்பத்தில் இருந்த அவருக்கு இந்த ஆசை வருது. இப்படி அந்த நினைவில் ஒவ்வொரு நாளும் சிந்திச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். இப்படி சிந்திச்சுக்கிட்டு அவர் வயல்வெளியில் ஏர் பூட்டி உழுதுகிட்டு இருக்கிறார். 12வது ஏர் மாடு என்ன செய்கிறாரு, ஏரை பூட்டி உழுதுகிட்டு இருக்கிறாரு. இப்போ எலியா போறார் அந்த பக்கம். எலியா என்ன செய்கிறாரு, அந்த பக்கம் போறார். சொல்லுங்க அல்லேலூயா. போய் என்ன செய்கிறாரு, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ எலியா போய் எலிசா மேலே, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், எலிசா மேலே தன் சால்வை என்ன செய்கிறாரு, இப்படி போடுறார். போய் சால்வை என்ன செய்கிறாரு, ஆமாம் அப்படி போடுறார். போட்ட உடனே அந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி. பார்த்தீங்களா, எப்ப இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். கைதட்டுவோமா எல்லாரும், சொல்லுங்க அல்லேலூயா. எப்ப இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். யாரு, எலிசா. இப்ப எலியா வந்து சால்வையை போட்ட உடனே அவன் மாடுகளை விட்டுட்டு என்ன செய்யறான், எலியாவின் பின்னாடி போய் என்ன சொல்றான், நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு. சொல்லுங்க, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். இதெல்லாம் முதலாவது அவனுடைய அறிவை பாருங்க. தன்னை பெற்ற தாய் தகப்பன், இப்போ இப்படி பிள்ளை இருக்குதா, பிள்ளை இருக்குதா, ஏதாட்டு கொஞ்சம் குறைவாக இருந்தால் என்ன செஞ்சிருது, வெடிவாள் எடுத்துக்கிட்டு நீ தகப்பனா தாயா அப்படி ஆகணும் கட்டப்பொம்மை மாதிரி என்ன செஞ்சிருது, மஞ்சள் அரைச்சாயா, மாவு அரைச்சாயா, பொட்டு வச்சாயா, பூ வச்சாயா, ஆமாம் நீ எங்களை பெத்தியலாக்கம் வளர்த்தியலாக்கம் அப்படின்னு இப்படி நிற்கிது பிள்ளைய. உலகத்தில் பார்க்குறோம், நம்ம பிள்ளைகள் அப்படி சொல்ல முடியாது பெரும்பாலும். எலிசா சொல்கிறான் எலியாட்ட, இங்கே பாருங்க ஐயா கொஞ்சம் பொறுங்க, நான் என் தகப்பனையும் என் தாயவை நான் என்ன செய்யணும். ஆமே. இப்போ யார் சால்வை விழுந்துட்டு, எலியாவின் சால்வை விழுந்துட்டு போங்க. அடுத்தது அதற்கு பின் கொஞ்சம் சவுண்ட் வைங்க, உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு பிறகு யார முத்தம் செஞ்சுட்டு, தாய் தகப்பனை, கன்னத்தில் கை வைக்காத, யார முத்தம் செஞ்சுட்டு, தாயவும் தகப்பனையும் தாயும் முத்தம் செஞ்சுட்டு, அதற்கு பிறகு நான் இனிமே என்ன செய்வேன், உம்மை பின்தொடர்வேன். அல்லேலூயா. அதற்கு பிறகு நான் உம்மை பின்பற்றுவேன்னு சொன்னேன். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தது அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். இதெல்லாம் நான் உனக்கு செஞ்சதை என்ன செய்ய, நினைத்துக்கொள் என்றான். அடுத்தது அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து. பாருங்க, 2 ஏர் மாடுகளை, ஜோடி மாடுகளை பிடிச்சு என்ன செய்யறான், அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளை இறைச்சிகளை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். அல்லேலூயா. எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். சொல்லுங்க அல்லேலூயா.
புரியுதா இப்போ? அப்ப பெரிய ஒரு ஐஸ்வர்யமானுடைய மகன் ஒரே நேரத்தில் 12 ஏர் மாடுகளை பூட்டி உழுது கொண்டிருந்த நேரத்தில் அவனுடைய ஏக்கத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? நிறைவேற்றினார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். எலிசாவுடைய ஏக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். புரியுதா இப்ப? உடனே தன்னுடைய இங்க பாருங்க, ஏறு மாடுகள், ஜோடி மாடுகளை பிடிச்சு அடிச்சு சமைச்சு அந்த அவன் ஓட்டி கொண்டிருந்த அந்த ஏர் கலப்பைகளெல்லாம் விரவாக்கி சமையல் பண்ணி ஊருக்கெல்லாம் ஒரு விருந்து பண்ணிட்டு யாருக்கு பின்னாடி போனானா? எலியாவுக்கு பின்னாடி போனான். சொல்லுங்க அல்லேலூயா. எலியாவுக்கு பின்னாடி போனான். எலியாவுக்கு பின்னாடி போய் இங்க பாருங்க, எலியாட்ட போய் அவர் சட்டம்லாம் பேசலை. எலியா, நீங்க அலட்சியா நான் வந்தேன். எங்க அப்பா ஒரு ஆளுநர், நான் அவருடைய குமாரன், இளவரச மாதிரி ஒரு ஜமீன் குடும்பம் நாங்கள். அதனால என்னை என்ன செய்யக்கூடாது, ஏதாட்ட அதட்டி என்ன செய்யக்கூடாது, வேலை பார்க்கக்கூடாது. அதட்டி வேலை பார்க்கக்கூடாது. என்னை அதை துவங்க இதை துவங்கின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் நீங்கள் சொல்கிறபடி நடக்க மாட்டேன். ஏன் இஷ்டப்படி தான் நான் என்ன செய்வேன், நான் இஷ்டப்படி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம்லாம் பண்ணலை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, 2 ராஜாக்களை இப்போ படிங்க. 3ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11 இருந்து படிங்க. அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி, கவனிங்க, நாம் இப்போ 3 ராஜாக்கள் 7 யுத்தத்துக்கு போன இடத்துல 7 நாட்கள் அந்த காட்டு பகுதியில் திசை தெரியாமல் அலைகிறாங்க. தங்களுக்கு உணவு இல்லை, தண்ணி இல்லை, நெளியாது உணவு இல்லை, தண்ணி இல்லை. அடுத்தது எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலை. மோவாபியரோடு யுத்தம் பண்ண போகிறாங்க. ஆனால் வழி தெரியாமல் நிற்கிறாங்க. இப்போ 7 நாட்கள் அலைகிறாங்க அந்த காட்டுக்குள்ளே, வழி தெரியலை. அந்த நேரத்தில் தான் யோசபாத்து சொல்கிறான், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு இங்கே யாராட்டு தீர்க்கதரிசிகள் இருக்காங்களான்னு பாருங்க அப்படி சொல்லும்போது இப்போ வாசிங்க. அப்பொழுது யோசபாத்து நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி, நல்லா கவனிங்க தம்பி தங்கச்சி கவனிங்க, விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று என்ன சொல்றான்? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்க இருக்கிறான் என்று ஒருத்தன் சொல்றான். என்ன சொல்றான்? சொல்லுங்க அல்லேலூயா. படிக்கலாமா தொடர்ந்து? இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத்து அவனை நோக்கி, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, யோசபாத்து அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. யோசபாத்துக்கு தெரிஞ்சு போச்சு, எலிசா ஒரு பெரிய ஆளுநருடைய மகன், ஒரு சாப்பாத்தின் குமாரன், பண்ணையாருடைய மகன். இந்த மனிதன் திஸ்பியனாகிய எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்து அவன் ஊழியம் பண்ணியிருந்தான்னா அவன்கிட்ட என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. கைதட்டுமா எல்லாரும்? புரியுதா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஏன்னா தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறார். அப்ப இந்த எலிசாட்டை என்ன இருந்துச்சுன்னா தாழ்மை இருந்தது. பாருங்க, 14 வருஷம். எத்தனை வருஷம்? 14 வருஷம் எலிசா எலியா என்ற தீர்க்கதரிசிக்கு ஊழியம் செஞ்சான். எலியா என்ற தீர்க்கதரிசிக்கு ஊழியம் பண்ணா.
எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வாத்து கொடுத்தான். அப்படின்னா என்ன உங்களுக்கு பழங்குதா? இதுலேயும் வந்து எல்லாம் கொள்ளாதுன்னா அல்லையில அவர் பாத்ரூம் போகும்போது, அவர் துணிமணி துவைக்கும் போது, சாப்பிடும்போது எல்லாத்துக்கும் இவர் என்ன செய்வார்? தண்ணீர் வாத்து கொடுப்பார். அநேக பணிவிடைகளை வேலைகளை செய்கிற ஒரு மனுஷன். ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து ஒரு சகோதரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. கன்னத்தில் கை வைக்காத, அல்லேலூயா. ஒரு ஆசை வந்துச்சு, நாம் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஊழியம் பண்ணணும். ஒரு ஆசை வந்தால் போதகர்கிட்ட சொன்னார், ஐயா நான் பைபிள் காலேஜ் படிக்கணும், என்னை ஒரு வேதாகம கல்லூரிக்கு அனுப்புங்க அப்படி சொன்னால் அந்த போதகர் அவரை ஒரு வேதாகம கல்லூரிக்கு ஒரு போதகர்கிட்ட ஒப்பு கொடுத்தார். இவர் சூட் கேஸோட கோட்டு சூட்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக அங்கே போய் இறங்கினார். பாஸ்டரையா இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் உங்கள்கிட்ட அனுப்புனாங்க, உங்களுடைய வேதாகம கல்லூரியில் என்னை நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்படியா தம்பி? பேக்கு அந்தாருக்கு உங்கன்னங்க தங்குற இடம் உங்களுக்கு, உங்களுடைய பேக்கையெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யுங்க, பாத்ரூமில் அப்பாவுடைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்குது, நீங்கள் சோப்பு போட்டு அதெல்லாம் என்ன செஞ்சுருங்க, அது சோப்பு போட்டு எல்லாம் அயன் பண்ணி காய வச்சு அயன் பண்ணி கொண்டு வந்துருங்க. பிறகு கோபம் வந்துருச்சு. யாருக்கு கோபம் வந்துருச்சு? பணக்காரர் இல்லை, பெரிய பணக்காரரு, வசதியாக இருந்தவர். இவருக்கு கோபம் வந்தா மனசுக்குள்ளே முறுமுறுக்கிறார். கிழட்டு பைய நம்மளை யாருன்னு தெரியாமல் வந்த உடனே போய் ஒரு உணவும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, ஒரு டீயும் கொடுக்கல, ஒரு காப்பியும் கொடுக்கல. உடனே அவர் ட்ரெஸ்ஸை நம்ம என்ன செய்யணுமா, துவைச்சி காய வச்சு அயன் பண்ணி கொண்டு வரணும். அது பாஸ்டர் எங்கேயோ ஒரு வெளியே போயிருக்கும் போது இவன் சூட்கேஸை எடுத்துகிட்டு என்ன செஞ்சுட்டான், வண்டி ஏறி வந்துட்டான். வண்டி ஏறி வந்து பாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறான், பாஸ்டர் நீங்கள் அனுப்பின பாஸ்டர் என்னை துணிமணிலாம் துவைக்க சொல்கிறார், போக போக என்னென்னலாம் செய்ய சொல்வார்னு தெரியல, அதான் நான் வந்துட்டேன். சரிப்பா நீ போக மனசு இல்லைன்னா இரு அப்படின்னு சொல்லிட்டார். திரும்ப இவன்கிட்ட ஆண்டவர் பேசினாராம், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான் மரண பரியன் தன்னை தாழ்த்தினார். அதனால் பிதா அவர் என்ன செஞ்சார், உயர்ந்த சத்தியங்களை படித்த உடனே மறுபடியும் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு சூட் கேஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். போய் என்ன தம்பி எங்கே போனீங்க, ஏன் சொல்லாம போனீங்க? இல்லையா இந்த மாதிரி விளப்போம், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்கிறேன் கேட்குறேன்னு சொல்லிட்டு வேதாகம கல்லூரியில் படித்து பெரிய ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரனாக கர்த்தர் பயன்படுத்த. கரங்களை தட்டுவோமா? மகிமையாக நடக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. தம்பி நீங்கள் எப்பேற்பட்ட ஆபீசராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரியாக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளோ பெரிய வயசு முதிர்ந்த மதிப்புக்குரியவங்கனாலும் ஊருக்குள்ளே நீங்கள் எவ்வளவு மதிப்புக்குரியவங்களாலும் பரவாயில்லை, தேவ சமூகத்தில் பாய் விரிக்கணும். தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், சிவட்ட துப்புரவு பண்ணணும். உன்னை நடத்துகிற ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு நடுங்கணும். மேலும் மேலும் கிருபையை உனக்கு தந்துக்கிட்டே இருப்பார். மேலும் மேலும் கிருபையை ஆண்டவர் அளவில்லாமல் பொழிஞ்சிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அந்த எலியாவின் மேல் இருந்தது பரலோக அபிஷேகம். தேவ ஊழியக்காரன் மேல் இருக்கிறது பரலோக அபிஷேகம். சபைக்குள்ள இருக்கிறது பரலோக அபிஷேகம். இப்படி அடிப்படை உபதேசங்களுக்கு வரும்போது தான் பரலோகம் பார்த்து களி கூறும். சொல்லுங்க அல்லேலூயா. புரியுது? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. வாரந்தோறும் ஜெப வீட்டை கழுவி துப்புரவுன்றது நம்ம தம்பி வேற என்ன மனாஸ் யாபேசும் பெனியல் தான் என்ன செய்கிறாங்க, துப்புரவுன்றாங்க. நம்ம தம்பி மாதிரி வாலிபர்லாம் இருக்கிறிய தீமோத்துருக்கிய தீர்த்துருக்கிய என்ன செய்யணும், சனிக்கிழமை தோறும்
கூட்டங்களுக்கு, விசேஷ கூட்டங்களுக்கு வரணும், சபையில் ஏதாட்டு வேலை இருக்கான்னு கேட்கணும். அல்லேலூயா. உன் படிப்பு, உன் பட்டமெல்லாம் குப்பை, அது பின்னாடி. தேவனுடைய ராஜ்யத்தில், தேவ கர்த்தருடைய சபையில் நீ என்ன பணிவிட செய்கிற சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் தான் தேவனுடைய கிருபை இருக்கு, அதில் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அவ்வளோ பெரிய மேன்மையை கர்த்தர் தாழ்மைக்குள்ள வச்சிருக்கிறார். சரி சொல்லுங்க, கொஞ்சம் கண்ணை கசக்கி விட்டுக்குங்க. ஆண்டவருடைய தாழ்மைக்குள்ள சகோதரிமாரெல்லாம் சனிக்கிழமை ஆயத்த நாள், சகோதரமார் ஆயத்த நாளுக்கு வரணும், விழிப்பு ஜெபத்துக்கு வரணும். அல்லேலூயா. வந்து ஜெபிக்கணும். இந்த வாரம்லாம் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் கூடியிருந்தோம். அக்கினி அபிஷேகம், தேவ மகிமை அப்படி அளவில்லாமல் நிரப்பிடுச்சு. எவ்வளோ பெரிய பரலோக அபிஷேகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை நம்ம எவ்வளவு தாழ்மையாக நடக்கிறோமோ அவ்வளவா நம்மளை மேன்மைப்படுத்துவார். இந்த எலிசா பெரிய கோடீஸ்வரனுடைய மகன், ஒரு ஆளுநருடைய மகன். அந்த ஆபேல் மேகோலா பட்டணத்துக்கு அவன் தான் பெரிய அதிகாரி, தலைவர். அவன் வீட்டில் தான் ஆடு மாடுகள் கட்டி கிடக்கு, நிரம்பி கிடக்கு. வேலைக்காரிகள் நிரம்பி இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதனுடைய மகன் தான் இந்த எலிசா. சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்காக அப்படி வந்தாரு தம்பி கவனிங்க. அல்லேலூயா. கவனிங்க. ஆவியின் வரம். எதுக்காக? ஆவியின் வரம். புரியுதா? இப்போ ஆவியின் வரம், அந்த ஏக்கம். இங்கே பாருங்க, தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களில் 50 குழுக்களாக நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. குழுக்கள், அதாவது எப்படின்னு சொல்றதுன்னா மாணவர்கள், தீர்க்கதரிசி மாணவர்கள். எலியாட்டை வந்து 50 தீர்க்கதரிசிகள், இப்படி தீர்க்கதரிசிகள் குழுக்கள் இருந்தாங்க. எல்லா தீர்க்கதரிசி புத்திரரை பார்க்கலாம், எலிசா மட்டும் எலியாவை நிழலை போல என்ன செஞ்சான்? பின்தொடர்ந்தான். அல்லேலூயா. பாருங்க, எலிசாட்ட ஒரு நாள் எலியா சொல்றாரு, படிக்கல, ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க. முதலாவது வசனம் 2ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது, எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எங்க இருந்து புறப்பட்டு போனா? எலிசா எலியாவோட கில்கால் என்று சொன்னால் நிந்தை புரட்டப்பட்ட இடம். என்ன புரட்டப்பட்ட இடம்? எகிப்தின் நிந்தை புரட்டப்பட்ட இடம். இப்ப எலியாவோட எலிசா என்ன செய்யறாரு? கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். என்ன காலில் இருந்து? கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். அடுத்தது, எலியா எலிசாவை நோக்கி, கவனிங்க தம்பி, கவனிங்க. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். இதெல்லாம் இப்ப எலியா தந்திரமா தப்பிக்க பார்க்கிறார். எலிசான்னு சொல்றாரு, நீங்க இருங்க, இரு எலிசா, கர்த்தர் என்னை எங்க? பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். இப்ப கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு வந்தாச்சு. கில்கால்ல இருந்து எலிசா என்ன சொல்றான்? எலியாவை பார்த்து, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், நான் உம்மை விடுகிறதில்லை. சுரண்டி விடுங்க. அல்லேலூயா. நான் உம்மை என்ன செய்யறதில்ல? விடுகிறதில்ல. அல்லேலூயா. பணம் தருவாரு, பொருள் தருவாருன்னு சொல்லி அப்படிலாம் அவன் நினைக்கல. சொல்லுங்க. அடுத்தது, அப்பொழுது பெத்தேலிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர், பத்தியெல்லாம் ஒரு கூட்டமா இருந்திருக்காங்க. பைபிள் காலேஜ் படிக்கிற மாதிரி தீர்க்கதரிசன ஊழியத்திற்காக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் எலியா மேல இருக்கிற அபிஷேகம் என்ன செய்யணும்? வேணும். அப்பொழுது தீர்க்கதரிசிகளின்
புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, கவனிங்க, எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும். சும்மா இருங்கள் ஏப்பா, நாங்கள்லாம் கூட்டம் கூட்டமா இருக்கும்போது நீ மட்டும் எங்களை விட்டுட்டு எலியாவுக்கு பின்னாடியே திரியிறிய, நடக்க போற கதை உனக்கு தெரியுமா? நீ நம்பி இருந்த ஒரு எஜமான கர்த்தரை என்ன செய்ய போறாரு? எடுத்துக்கிற போறார். அப்ப இப்படி சொல்லும் போது எலிசா சொல்றான், அதெல்லாம் எனக்கு தெரியும், கர்த்தர் என்னோட பேசி இருக்கிறாரு. அதான் அர்த்தம். எலிசா சொல்றான், சும்மா இருங்கப்பா, எனக்கு தெரியும். அடுத்தது, பின்பு எலியா அவனை நோக்கி, ஐயா கவனிங்க, அம்மா கவனிங்க, நீ கால நேரத்தில் நீங்க ரொம்ப ஏக்கமா நீங்க கவனிக்கணும். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். பாத்தீங்களா, கர்த்தர் எங்க போ சொல்றாரா? எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். இங்க இருக்க சொல்றார். நீங்க பெத்தல்ல என்ன செய்ய? இரு. அப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டே என்ன செய்ய? இரு. அப்ப அடுத்தது, அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை. இப்ப பாருங்க, பலத்தை கூட்டுறான், ஆக்சிடென்ட் கூட்டுறான். ஏய் எலியா, உம்மை நம்பி எதுக்கு வந்தேன்? ஆமா, சாதாரணம் இல்ல. இன்னைக்கு பாரம்பரியத்தையும் சடங்காச்சாரத்தையும் சிலை வழிபாடையும் சொந்த பந்தங்களையும் தள்ளிட்டு எதுக்காக சபைக்கு வந்தா? ஒரு வாய் சோத்துக்காகவா? கேளுங்க, எதுக்காக இந்த பாரம்பரியத்தை விட்டு வந்தோம்? சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை விட அற்பமானவர்கள் நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி காரி துப்பி நம்மளை பரிகாசம் பண்ணும் போதெல்லாம் தாங்கி தரிச்சு வந்தமே, சாப்பாட்டுக்காகவா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எலியா சொல்றான், கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். கொஞ்சம் சுண்டி படிங்க அன்பே, நல்லா இருந்துச்சு. அப்பல படிங்க. கர்த்தருடைய ஜீவனை கொண்டும், கர்த்தருடைய ஜீவனையும், கவனிங்க, கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றா. அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். கவனிங்க, அப்படியே எங்க வந்தாங்க? எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவின் தடையை உடைப்பதற்கு கொண்டு வந்தார்கள். சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அடுத்தது, எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர், எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவினிடத்தில் மறுபடியும் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை பாருங்க. பெத்தேல இருக்கிற தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க கூட்டம், எரிகோவில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகள் கூட்டம் வந்து சொல்றாங்க, இன்றைக்கு உன் எஜமான கர்த்தர் என்ன செய்ய போறாரு? உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போட போகிறார், உனக்கு தெரியுமா? எலிசா என்ன சொல்றாரு? அதற்கு அவன் எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். எனக்கு தெரியும், சும்மா இருங்கப்பான்னு சொல்றாங்க. நான் யாரை நம்பி வந்தேன்? எலியாவை நம்பி வரல, எலிசாவுக்குள்ள இருக்கிற கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். அவர் என்னதான் என்னைய டேக்கா விட்டுட்டு ஓட நினைச்சாலும் கர்த்தருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. எலியாவின் மேல இருந்த அந்த அபிஷேகம் தான் எனக்கு வேணும். சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? இப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில சும்மா வந்துட்டு போயிடாத. ஆமென். அடுத்தது, பின்பு எலியா அவனை நோக்கி, பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். இப்ப எத்தனை இடம் வந்திருக்கு? கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தானுக்கு. இப்ப யோர்தானுக்கு வந்தாச்சு, சோதனை நதிக்கு வந்தாச்சு. அப்ப அடுத்து என்ன? அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும். எத்தனை நேரம் சொல்றான்?
4 நேரம் சொல்றான், கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. அப்படியே இருவரும் போனார்கள். இனிமே இவனை பிரிக்கவே என்ன செய்ய முடியாது. முடியாது. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி எலியா என்ன செய்யறாரு, அப்படியே போய்கிட்டு இருக்கிறார். போகும்போது எலியா என்ன செய்யறாரு படிங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் மறுபடி யோர்தான் நதியில் இருக்கிற அங்க இருக்கிற 50 அந்த தீர்க்கதரிசிகள் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு பாருங்க, தூரத்தில் நின்றார்கள். நின்று எலியாவுக்கும் எலிசாவுக்கும் என்ன சம்பவிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். கவனிங்க, இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா, கவனிங்க ஐயா கவனிங்க, அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை என்ன செஞ்சான், அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அது இரு பக்கமா என்ன செஞ்சது, பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இவர் 2 பேர் எங்க வந்துட்டாங்க, யோர்தான் நதியின் அக்கறைக்கு வந்தாங்க. வரும்போது இப்ப எலியா என்ன செய்யறாரு, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, பாருங்க, எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். என்னை விட்டு விடாம பற்றி கொண்டு வர்றியப்பா, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே உனக்கு என்ன நான் செய்யணும்னு சொல்லு. அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். எப்படி ஏக்கம் பத்தியலா ஐயா, அங்க பாருங்க, கொஞ்சம் தலை நிமிருங்க. உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் இதுதான் சேஷ்ட புத்திர பாக்கியம். இந்த ஆவியின் வரத்தை பெரிய பாருங்க, அதுதான் சேஷ்ட புத்திர பாக்கியம். என்ன பாக்கியம், சேஷ்ட புத்திரன்னா மூத்த குமாரனுக்கு 2 சுதந்திரம். யாருக்கு இந்த சுதந்திரம் கிடைக்கும், சேஷ்ட புத்திரனா மூத்த மகனுக்கு தான் கிடைக்கும். ரூபன் யார், யாக்கோப்புக்கு மூத்த மகன். ஏன் அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் கிடைக்கல சொல்லுங்க. 1 நாளாகமத்தில் படிக்க 5ஆம் அதிகாரத்தில் ஏன் அவனுக்கு கிடைக்கல, நல்லா கவனிக்கணும். ஏன் கிடைக்கலைன்னா, மூத்தவனா இருந்தும் அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் கிடைக்கல. யோசேப்பின் புத்திரர் கிடைக்கல. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். கவனிங்க, ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடி, இதெல்லாம் இங்க பாருங்க, தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக முதல் பிறந்தவனா எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா. யாருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும் சொல்லுங்க. பாரம்பரியத்தை விட்டு, சிலை வழிபாட விட்டு, விக்கிரக ஆராதனை செய்யாம, கெட்ட வார்த்தை பேசாம, செல்ல நோண்டிக்கிட்டு சினிமா பார்க்காம, ஆமென், அங்கிட்டு இங்கிட்டு கண்ணை பறக்க விட்டுக்கிட்டு சும்மா விளையாடுத்தனமா தெரியாம உண்மையா நடந்தா அவங்களுக்கு தான் சேஷ்ட புத்திர பாக்கியம். 50 தீர்க்கதரிசிகள் குழுக்களா இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த எலிசாவுக்கு கிடைச்ச பாக்கியம் கிடைக்கல. கவனிங்க, நிறைய பேர் பரிசுத்தாய் பெறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆமா, மஞ்சத்தை தீட்டுப்படுத்துறது.
அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாம தீட்டுப்படுறாரு. தாய் தகப்பனுக்கு தெரியாம உட்கார்ந்து செல்ல நோண்டிக்கிட்டு படம் பார்க்கறது அதெல்லாம் விட்டுறணும். நீங்க அப்படி செய்யறதில்ல, செய்யாலும் விட்டுறணும். புரியுதா? வாழ்க்கையில எதிர்கால நம்பிக்கை இல்லாம மனம் போல வாழ்றது. ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய சேஷ்ட புத்திர பாக்கியம் ஆசீர்வாதம் யாருக்கு போயிச்சு? யோசேப்பின் குமாரனுக்கு. பாருங்க, ஈசாயின் குமாரர்கள் பாருங்க, யாக்கோப்பும் ஏசாவும். ஏசாதான் மூத்தவன். ஏன் அவனுக்கு கிடைக்காம போச்சு? அவன் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினா, வேசிகளோடு பல பெண்களோடு தொடர்பு வச்சிருந்தான், மாமிச பிரியனா இருந்தான். ஆமென். ஆனா யாக்கோப்பு கூடார வாசியம் குணசாலியமா இருந்தான். கூடார வாசியா இருக்கணும். ஜெப வீட்டில் நான் என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகள் தயவா சொல்றேன், ஜெப வீட்டில் உள்ள அந்த ஊழியத்தில் நீங்க பங்கெடுக்கணும். ரெபேக்காள் என்றால் சபை. கூடார வாசியும் குணசாலியுமா இருந்தான். யாருக்கு போச்சு ஜேஷ்டபுத்திர பாக்கியம்? யாக்கோபுக்கு போயிருச்சு. அல்லேலூயா. புரியுதா? ஏசா பிற்பாடு அழுது கண்ணீரோடு கெஞ்சியும் கூட அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்காம போயிருச்சு. தேவ பிள்ளையே, நீ உன்னுடைய உனக்கு பிரியமானதை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன். ஆரம்பத்தில் ஊழியம் இங்கே வந்து ஆரம்பித்த நேரம் எனக்கு ஒரு ஆசை. 21 நாள் நம்ம என்ன செய்யணும்? ஒரு பந்தல் போட்டு ஒரு பாஸ்டிங் பிரேயர் நடத்தணும்னு சொல்லி நான் 21 நாள் பாஸ்டிங் போட்டு 21 நாள் இந்த மைதானத்துக்கு பக்கத்தில் நம்ம இன்பராஜையார்ட்டையும் அவங்க துணைவியார்ட்டையும் கேட்டோம், ஐயா உங்கள் வீட்டு அந்த முத்தத்தில் இப்போ வீடு கட்டியிருக்காங்கல்ல அந்த இடத்துல ஒரு சாட்சியாக சொல்கிறேன், மறக்க முடியாத ஒரு சம்பவம். அன்னுடைய பிள்ளைகளை நான் கேட்டேன், ஐயா இந்த இடத்துல 21 நாள் ஒரு கூட்டம் நடத்துவோம், சில சேவை ஊழியர்களை கூப்பிடுவோம், நான் ஒரு 21 நாள் பாசிங் இருக்கிறேன், ஆண்டவர் இந்த பாம்பன் பகுதிக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கட்டும். கேட்ட உடனே கணவன் மனைவியும் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. தாராளமாக என்ன செய்யுங்க, 21 நாள் பந்தல் போட்டு ஒரு வீட்டுக்குள்ளே அந்த பந்தல் வழியாக தான் அவங்க வீட்டுக்குள்ளே போகணும். 21 நாளும் அவங்க தங்களுடைய எல்லா வேலை ஸ்தலத்தையும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு 21 நாள் கூட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க, கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில நாளைக்கு முன்பாக எனக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் வெளிப்படுத்துகிறாரு, சொப்பனத்தில் காட்டுறார். இந்த அபிஷேகத்துக்காகத்தான் இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். யாருக்கு இந்த சேஷ்ட புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஒரு சில கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் எல்லாரும் பேசுகிறாரு, வெளிப்படுத்துகிறாரு. அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அநேக பேர் பரிசுத்த ஆவியை பெறுறாங்க. இன்பராஜையாவும் பரிசுத்த ஆவியை பெற்று கீழே பிள்ளைய கட்டந்து உருண்டு மண்ணுக்குள்ளே பெறல ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு பெற்ற அபிஷேகம் தான் அவருக்கு கொடுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லையா சொல்லுவோமா? நான் என்ன உணர்ந்தேன்னா, யார் தங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை உடைமைகளை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுக்கு சேஷ்ட புத்திர பாக்கியே கிடைக்கும். ஆவியின் வரங்கள் ரெட்டிப்பாக கிடைக்கும். அதைத்தான் இங்கே எலிசா வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். பாருங்க, எலிசா என்ன கேட்குறா எலியாட்ட? படிக்கலை. இப்போ எலியாட்ட என்ன கேட்குறா? உம்மிடத்தில் உள்ள படிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். பணத்தை கேட்டானா? வீடு வாசலை கேட்டானா? சொல்லுங்க, முதல்ல எதை கேட்டா? தம்பி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆவியின் வரத்தை கேட்டான்.
அவன் ஏக்கமெல்லாம் என்ன? எலியாவை போல நான் என்ன செய்யணும்? அவரை விட அவரை விட அவரை விட. இங்கே பாருங்க, எலியா 8 அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார். எலிசா 16 அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். எலியா எத்தனை அற்புதம்? 8. தம்பி சொல்லுங்க, 8 அற்புதம். எலிசா எத்தனை அற்புதம்? அவர் செத்த பிறகு அவருடைய கல்லறையில் உள்ள எலும்புல பட்ட ஒரு பிரேதம் என்ன செஞ்சிச்சு? 16 அற்புதம். கைதட்டுவோமா எல்லாரும்? 16 அற்புதங்கள் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? இப்ப அவன் ஏக்கம் எல்லாம் என்ன இருந்துச்சு? தம்பி கவனிங்க. என்ன? ஆவியின் வரம், ஆவியின் வரம், ஆவியின் வரம், ஆவியின் வரம். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரங்கள் என்ன? என எப்படி வேணும்? ஆமா, ரெட்டிப்பா வேணும். டபுள் போர்ஷன் ரெட்டிப்பா எனக்கு வேணும். அல்லேலூயா. பாருங்க, இப்ப எலியாவை அக்கினி ரதமும் குதிரையை வந்து என்ன செஞ்சுச்சான்? 2 பேரை பிரிச்சு விட்டுச்சு. எலியா சுழல் காட்டில் என்ன செஞ்சான்? சர்ன்னு பரலோகத்துக்கு ஏறி போயிட்டான். எலியா சொல்லியிருந்தாரு, நான் எடுத்துக்கொள்ள போடும் போது என்னை நீ பார்த்தீன்னு வச்சுக்க, நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். அப்ப எலிசா எப்படி இருந்திருப்பாரு? கண்ணு அங்கங்க அங்கங்க எலியா மேலேயே இருந்திருக்கும். கண்ணு தூங்கியிருப்பானா? தூங்கியிருப்பானா சொல்லுங்க. அப்படியே எலியாவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவர் எங்க போனாலும் உரசுறான், கிடந்து உரசுறான் உரசுறான். 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. நிழல போல பின்தொடர்ந்து போறான். ஒரு சவுண்டு வருது. அக்கினி ரதமும் குதிரையும் வந்து எலிசாவையும் எலியாவையும் என்ன செஞ்சிருச்சு? அதுக்கு முன்னாடி அவங்களை 2 பேரும் பிரிக்கவே முடியல. சில பேர் புடிய விட மாட்டாங்க தெரியுமா? தீய வச்சு சுட்டாத்தான் விடுவாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ரதம் அங்க மேல சுழல் காற்றுல போய்கிட்டு இருக்கிறான். சுழல் காற்றுல போய்கிட்டே இருக்கிறான். கத்துறார் கிடந்து, என் ஆண்டவனே ஆண்டவனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரே கத்துறான். எலியா மேல இருந்து சால்வை விழுது. எலியா மேல இருந்து சால்வை விழுது. எலிசா ஓடி போய் அந்த சால்வை எடுக்கிறான். சால்வை அவனுக்கு முக்கியம் இல்ல. சால்வையை நம்பி அவன் வரல. அல்லேலூயா. சால்வையை நம்பி அவன் வரல. போங்க, யாரை நம்பி வந்தான்? கர்த்தருடைய ஜீவனை நம்பி வந்தான். அல்லேலூயா. இப்ப எலியா மேல விழுந்த மேல இருந்து விழுந்த சால்வையை கையில் எடுத்தான். அங்கு மங்கும் ஓடனான். குட்டியை பறி கொடுத்த கரடி மாதிரி என்ன செஞ்சான்? அங்கு மங்கும் யோர்தான் நதி வழியே ஓடுறான். என்ன செய்யறது தெரியல. அங்க எதுக்கு யாரு நிக்கா? 50 தீர்க்கதரிசி புத்திரர் என்ன செய்யறாங்க? நின்று நடந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த எலிசா என்ன செஞ்சான் தெரியுமா? எலியாவின் சால்வை எடுத்து முறுக்கி பிரவாகித்து ஓடுகிற அந்த யோர்தான் நதியை எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்தான். யோர்தான் நதி என்ன செஞ்சிச்சு? 2ஆ பிரிந்தது. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கு பிறகு எலிசா மேல எலியாவின் வரங்கள் எப்படி இருந்துச்சு? எலியா மேல இருந்த ஆண்டுடைய வரம் ரெட்டிப்பா இருந்துச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம என்னத்துக்காக கதறணும்? எதுக்காக ஜெபிக்கணும்? ஐயா தம்பி கவனிங்க. ஒருவேளை உங்க தொழில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். உங்க வியாபாரம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் தடையா இருக்கலாம். நம்ம கேட்க வேண்டிய என்ன தெரியுமா? ஏசப்பா, உங்க மேல இருந்த ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பா தாங்க. முழங்கால் படிடுமா எல்லாரும்? உங்க மேல இருந்த ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பா வேணும். அது போதும் ஆண்டவரே. என் பணம் செய்ய முடியாததை, என் பராக்கிரமம் செய்ய முடியாததை உம்முடைய வரத்தினாலே, ஆவியின் பலத்தினாலே நான் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி எலியா மேல இருந்த அந்த ஆவியின் வரத்தை கேட்டான்.
சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த பானை சட்டியை வைங்க, வச்சுட்டு முழங்கால் போடுங்க. முதலாவது முழங்கால் போட்டு முதலாவது நீங்கள் வாயை திறந்து, ஏசப்பா பிதாவாகிய தேவன் அவருடைய ஆவியை உமக்கு அளவில்லாம கொடுத்தாரு. உங்க மேல இருக்கிற ஆவியின் அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பா. அல்லேலூயா, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய திரியேக அபிஷேகம் எனக்கு தாங்கப்பா. நான் இன்னும் வல்லமையா ஊழியம் பண்ணணும், இன்னும் அநேக பேய்களை துரத்தணும், அநேக நோயாளிகளை சுகப்படுத்தணும். ஆண்டவரே இனி சொல்லுங்க, அல்ல அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி அல்ல, இயேசுவ மாதிரி அவர் ஸ்தானத்தில் இருந்து நான் ஊழியம் பண்ணுவேன். பல்ல காட்டாத, ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு. இப்போ வந்து மண்டையில் கொட்ட போகிறேன், ரொம்ப கவனமாக இருக்கு, ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி அல்ல, ஏசப்பா ஸ்தானத்தில் நாங்கள் இருக்கணும். அவர் விட்டு சென்ற அந்த ஸ்தானத்தில் இருந்து நான் ஊழியம் பண்ணணும். நான் வந்ததுனால ஆண்டவரே இந்த சபை பெருகணும், என் குடும்பம் பெருகணும், இந்த பாம்பல்ல இன்னும் திரளான ஜனங்கள் நான் ரட்சிப்புகளை கொண்டு வரணும். இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில், பல தேசங்களுக்கு கர்த்தாவே நான் கடந்து போகணும். உங்க ஆவியின் வரங்களை எனக்கு ரெட்டிப்பா தாங்க. நெஞ்சில் 2 கையை வச்சு கேளுங்கப்பா, கேளுங்கள் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கேளு வாயை திறந்து. காமேன் ஷம்பாலா கபாதியானமா சந்தரா. அநேகருடைய இருதயம் இன்னும் திறக்கப்படல. ஆவியின் வரத்தை கேட்டா நீ ஜெயங்கொண்டு சிங்காசனத்தில் உட்காருவ. ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பா வேணும் ஆண்டவரே. பணம் ஒரு நாள் அழிஞ்சிரும், வீடு வாசல் ஒரு நாள் எங்களை விட்டு போயிடும். ஆனால் நீங்கள் மட்டும் இருந்தா, ஆமென் ஆமென், முதிர் வயதிலும் என்னை கைவிடாமல் பாதுகாப்பு. ஆண்டவரே உங்க ஆவியின் வரத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. ஏசப்பா நீங்க இருந்த ஸ்தானத்துல நான் ஊழியம் பண்ணணும், நான் என் குடும்பம் ஊழியம் பண்ணணும். இன்னும் ஆண்டவரே எங்க சபை வளர, ஊழியம் வளர எனக்கு ரெட்டிப்பான ஆவியின் வரம் தாங்கப்பான்னு கேளுங்க. நீங்க ஜெபிக்கிற நேரம் கண்ணை மூடிக்கிட்டு புது பொண்ணு மாதிரி இருக்காதிய, நல்லா வாயை திறந்து நல்லா அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. முழுக்க நனைஞ்சாச்சு, இனிமே முக்காடி எதுக்குன்னு சொல்லி உலகத்தான் சொல்றான். கர்த்தர்களை வந்தாச்சு, இனி நம்ம ஏக்கமெல்லாம் அந்த அல்லேலூயா எலிசா மாதிரி இருக்க வேண்டும். அவன் பெரிய ஒரு ஆளுநருடைய மகனா இருந்தாலும், ஆபேல் மேகோலா அந்த ஊரு பட்டணம் செழிப்பான பட்டணமா இருந்தாலும், அவன் ஏக்கமெல்லாம் இந்த பாம்பன்ல நமக்கு என்னவா இருக்கணும்? கர்த்தாவே இன்னும் நான் 21 நாள் பாஷிங் போடணும், இன்னும் 40 நாள் பாஷிங் இருக்கணும், இன்னும் 10 நாள் பாஷிங் இருக்கணும், இன்னும் 7 நாள் பாஷிங் இருக்கணும். நான் 30 மட்டுமல்ல, 60 மட்டுமல்ல, ஏசப்பா நான் 100 பலன் கொடுக்க. ஆண்டவரே உங்க ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்கப்பான்னு கேளுப்பா. உங்க ஆவியின் வரங்களை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. ஏசப்பா பிள்ளைய கேளுங்கப்பா. ஐயா பணத்தை கேட்காத, பணம் உனக்கு பின்னாடி வரும். சொல்லுங்க அல்லேலூயா. பணமோ சொத்தோ சுகமோ படிப்போ எல்லாம் கர்த்தர் உனக்கு பின்னாடி தருவாரு. ஆமாம். எலிசா வந்தது எதுக்கு தெரியுமா? ஏன் எலியாவின் கைக்கு தண்ணீர் வாத்து கொடுத்தான் தெரியுமா? ஏன் 14 வருஷம் ஒரு அடிமையை போல தன்னை தாழ்த்தினானே? கை கழுவ கால் கழுவ யாரு தண்ணி வாத்து கொடுப்பா அந்த நாட்கள்ல? அடிமைகள். ஒரு அடிமையை போல தன்னை தாழ்த்து. இயேசுவும் பிதாவுக்கு முன்பாக தன்னை அடிமையா ஒப்புக்கொடும், மரண பரியந்தமாய் தன்னை தாழ்த்தினார்.
அதனால பிதாவாகிய தேவன் தன் கையில் இருந்த அதிகாரத்தை எல்லாம் தன் குமாரனாகிய ஆமென் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுத்தார். ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில், என் பிதா சகல அதிகாரத்தை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை எனக்கு தந்துட்டார். அதனால அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்றேன். கேளுங்க, எல்லாரும் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம், எழுந்து நின்று கேளுங்க. இந்த கால வேளையில் கேட்காம கிடைக்காது, கேட்காம கிடைக்காது. எந்திரிங்க. ஆமென்.